நாங்கள் டெல்லிக்கு பயப்பட மாட்டோம், எத்தனை ஷா வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. இதெல்லாம் வழக்கமாக இந்த சினிமா பஞ்சு டயலாக்லாம் விடுவாங்க. பிரச்சனை கிட்ட வந்துருச்சு. ஒரு காலத்தில் கோபாலபுரம், இப்போது சித்தரஞ்சன் ரோடு, சரிங்களா? ஆக அது கோபாலபுரம் தான் வச்சுங்க. அது கோபாலபுரம் 1, இது 2ன்னு வச்சுங்க. கோபாலபுரத்துக்கு பிரச்சனை வந்தால் உடனே டெல்லிக்கு ஓடிடுவாங்க. அப்போ போய் டெல்லியில் போய் கதவை தாப்பா போட்டு காலில் விழுந்துருவாங்க. வேறு வழி இல்லை, காப்பாற்றணும்னு. அந்த பயணமே அதுக்காக தான் இருக்குன்றீங்களா? ஆமாம், இல்லைன்னா இவ்வளோ வருஷமாக நீங்கள் அதானே எடப்பாடி கேட்குறாரு, எதிர்கட்சி தலைவர் கேட்குறதும் அதில் நியாயம் இருக்குல்ல. இத்தனை வருஷமாக புறக்கணிக்கிறேன்லாம் சொன்னீங்களே நிதி ஆயோகு, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, அப்போ இந்த வருஷம் மட்டும் கரெக்டாக கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? பிஜேபி அரசு மேலே நம்பிக்கை இல்லை, அவங்க தமிழர்களை வஞ்சிக்கிறார்கள், தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள்னா. அதிமுக பாஜக இப்போ கூட்டணியில் இருக்கிறதுனால கொடுத்தாங்க போனாங்க, நீங்கள் அதுக்கு அரசியல் கொடுத்தாங்களா இல்லையா? இப்போ மட்டுமா கொடுத்தாங்க? அதிமுக அரசு இருக்கும்போது கொடுத்தாங்க. வெள்ள நிவாரணம் அப்பவும் கொடுத்தாங்க, இப்போவும் கொடுத்தாங்க. என்ன வித்தியாசம்? செலவு பண்ணீங்க. யாருக்காக செலவு பண்ணீங்க? அதுதான் கேள்வி. மக்களுக்காக செலவு பண்ணீங்களா, உங்கள் மக்களுக்காக செலவு பண்ணீங்களா? மக்களுடைய குடும்பத்துக்காக செலவு பண்ணீங்களா, உங்களுடைய குடும்பத்துக்காக செலவு பண்ணீங்களா? ஆக மொத்தம் அங்கேருந்து ஒதுக்கப்பட்டது பணம். இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த போன தடவை அந்த வெள்ள நிவாரணம் கேட்டபோது எனக்கு இவ்வளோ கூட அவ்வளோ கூட நீங்கள் ஏன் கொடுக்கலன்னு சொன்னபோது, இதுக்கு முன்னால் வாங்கின வெள்ள நிவாரணத்தை நீங்கள் செலவு கணக்கு கொடுக்கலையேன்னு கேட்குறாங்க. இன்னி வரைக்கும் அதுக்கு பதில் சொல்லலையே.